Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் 60 reasons not to get fired தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ஒரு ரீசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது என்ன ரீசன்னா லோ ப்ரொடக்டிவிட்டி. ஒரு டீமில் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அவங்க மேனேஜர் மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் மேனேஜருக்கு டீமோட வெலாசிட்டி, ஒரு சீனியர் இன்ஜினியருக்கு எவ்வளோ பிஆர்ஸ் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் டெலிவர் பண்ணுறாங்க, ஒரு சேல்ஸுக்கு எத்தனை லீடு கொண்டு வராங்க, ஒரு டைரக்டருக்கு எத்தனை டீம் எவ்வளோ வெலாசிட்டி டெலிவரி பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ பிஸ்னஸ் ரெவன்யூ வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஒரு மெட்ரிக் இருக்குது. இந்த மெட்ரிக் கம்மியாச்சுன்னா கேபிஐ கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் கம்மியாச்சுன்னா லோ ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதை மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. நாட் கெட்டிங் எனஃப் ஒர்க் டன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 டாஸ்க் நடக்கிற இடத்துல ஒரு டாஸ்க் தான் முடிப்பாங்க. ஸோ இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அவங்க லோ ப்ரொடக்டிவிட்டியாக இருக்காங்க. ஸோ 5 பிஆர் டெலிவர் பண்ணுற இடத்துல ஒரு பிஆர் தான் டெலிவர் பண்ணுவாங்க. 5 ரிலீஸ் பண்ணுற இடத்துல 2 ரிலீஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லோ ப்ரொடக்டிவிட்டியை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதுக்கான டூல்ஸ் நிறைய இருக்குது. இது மாதிரி கண்டுபிடிக்கும் போது அதுக்கான ரூட் காஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லை, அவங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் மைண்ட் செட் இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் மைண்ட் செட் இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் நம்ம ஓன் பண்ணால் எப்படி நம்ம பண்ணுவோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ரெவன்யூ கொண்டு வரோமோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? ரெவன்யூ நம்ம எப்படியாவது அதிகப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 lakh நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னா 5 lakhs உண்டான அவுட்புட்டை நீங்கள் உங்களுடைய வேலை மூலமாக கொடுக்கணும். அப்போ தான் மேனேஜ்மெண்ட் உங்களை நோட் பண்ணி உங்களுக்கு ப்ரமோஷனோ இல்லை வேறு ஏதோ உங்களுக்கு ஒரு காம்பன்சேஷனோ கொடுப்பாங்க. ஸோ எப்பவுமே 5x இல்லை 10x நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கணும். நீங்கள் வாங்க சேலரியோட 5x இல்லை 10x கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு க்ரோத் அதிகமாக இருக்கும், கேரியரோட. ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர் மைண்ட் செட், ஓனர்ஷிப் எடுங்க, பொறுப்பாக இருங்க. கண்டிப்பாக ஹை ப்ரொடக்டிவிட்டி உங்களால் பண்ண முடியும். இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ. பாய் பாய்.